My choice is always onion dosa. வெஜிடபிள் தோசா. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். மூலமாக நாள்தோறும் 40 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்து விற்கப்பட்டது. இது இப்போது 26 லட்சம் லிட்டராக குறைந்திருக்கிறது. பால் பொருட்கள் உற்பத்தி முடங்கி உள்ளதால் ஆவின் நிறுவனம் நாள்தோறும் 1 கோடி ரூபாய் வரை நஷ்டத்தை எதிர்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆவினுக்கு போட்டியாக குஜராத் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு நிறுவனமான அமுல் களம் இறங்கியிருக்கிறது. அமுல் நிறுவனம் ஆந்திர மாநிலம் சித்தூரில் பால் பண்ணையை நிறுவியிருக்கிறது. அங்கு தயாரிக்கப்படும் பால், தயிர் மற்றும் பன்னீர் ஆகியவற்றை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் விற்க திட்டமிட்டிருக்கிறது. தமிழக அரசின் கடும் எதிர்ப்பு காரணமாக பால் விற்பனையை அமுல் நிறுவனம் தள்ளி வைத்திருக்கிறது. ஆனால் தயிர் மற்றும் பன்னீர் விற்பனையில் இறங்கியிருக்கிறது. இதற்காக செங்குன்றம் அருகே அலமாதியில் அமுல் நிறுவனத்திற்கு குளிர்பதன கிடங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களுக்கு மொத்த விற்பனையாளர்கள் 1 லட்சம் ரூபாய் வரை டெபாசிட் கட்டணம் செலுத்தி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். குடோனில் தயிர் மற்றும் பன்னீரை இறக்கி விற்பனை செய்வதற்கு ஆவின் அதிகாரிகள் மறைமுக நெருக்கடி கொடுப்பதாக அமுல் விற்பனையாளர்கள் புலம்புகின்றனர். இதனால் பூந்தமல்லியில் அமுல் நிறுவன வாகனங்களை சாலையோரத்தில் நிறுத்தி அவற்றில் இருந்து தயிர் மற்றும் பன்னீர் மொத்த விற்பனையாளர்களுக்கு சப்ளை செய்யப்படுகிறது.